முக்கிய செய்திகள். ட்ரம்ப் புதின் இடையேயான நேரடி பேச்சுவார்த்தை தோல்வி. 2.5 மணி நேரத்திற்கு பின் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என பேட்டி. நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய மாற்றம். 5 மற்றும் 18% வரிகளை மட்டுமே வசூலிக்க மத்திய அரசு முடிவு என தகவல். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத RSS பாராட்டியது ஏன்? பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். தமிழ்நாட்டின் நலனுக்கு முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுக கூட்டணி கட்சிகள். உடல்நலக் குறைவால் காலமானார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன். மாற்றுக் கொள்கை தலைவர்களிடமும் மாண்புடன் பழகியவர் என ஸ்டாலின் புகழாரம். வணக்கம். உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான சந்திப்பு எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தது. நாட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் முயற்சி மேற்கொண்டதால் ஆத்திரமடைந்த ரஷ்யா அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இரு நாடுகளுக்கும் இடையான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு கட்டமாக ரஷ்ய அதிபர் புதினை அலாஸ்கா மாகாணத்தின் ஆங்கரேஜ் நகரில் எல்மன் ரிச்சர்ட்சன் ராணுவ படை தளத்தில் சந்தித்து உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து இந்திய நேரப்படி நேற்றிரவு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்காக இரு தலைவர்களும் அலாஸ்கா சென்றடைந்தனர். 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக வெளிநாட்டிற்கு சென்ற புதினுக்கு அலாஸ்கா விமான நிலையத்தில் ட்ரம்ப் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். பின்னர் இரு தலைவர்களும் பரஸ்பரம் கைகுலுக்கியதுடன் உரையாடியவாறே மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அமெரிக்க அதிபரின் காரில் சென்றனர். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், இணையமைச்சர் யூரி உஷாகோ, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் ட்ரம்ப் புதின் இடையேயான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையில் போரை நிறுத்துவது குறித்தே முக்கியமாக பேசப்படும் என தகவல்கள் தெரிவித்தன. அதே சமயம் இந்த சந்திப்பின் போது எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகாது என்று ரஷ்யா தெரிவித்திருந்தது. பல்வேறு பிரச்சனைகளில் இரு நாடுகளின் புரிந்துணர்வுகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு குறித்து மட்டுமே பேசப்படும் என கூறப்பட்டது. 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது போரை நிறுத்த புதின் உடன்படவில்லை என்று ட்ரம்ப் கூறினார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசிய போதும் போரை நிறுத்துவது குறித்து புதின் எந்த ஒரு முடிவையும் கூறவில்லை என்றும், அடுத்த சந்திப்பின் போது இது குறித்து முடிவை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். ட்ரம்புடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த புதின், உக்ரைனுடனான பிரச்சினைக்கு மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். ட்ரம்புடனான சந்திப்பு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கொண்டு செல்லும் என்ற புதின், மாஸ்கோவில் இருவரும் மீண்டும் சந்தித்து பேசும்போது உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரியில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய முடிவு செய்துள்ள மத்திய அரசு இனி 5 மற்றும் 18% வரி மட்டுமே வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி சரக்கு மற்றும் சேவை வரி நாட்டில் அமல்படுத்தப்பட்ட நிலையில் கடுமையான வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. உணவகங்கள், மருத்துவமனைகள், ஆயுள் காப்பீடு என அனைத்திற்கும் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜிஎஸ்டி விகிதத்தின் மாற்றம் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்த முன்மொழிவை ஜிஎஸ்டி கவுன்சில் தொடர்பான அமைச்சர்கள் குழுவிற்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் அடுத்த கூட்டத்தில் அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைகள் குறித்து ஆலோசித்து இந்த நிதியாண்டிற்குள் பெரும்பாலான சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என கருதப்படுகிறது. தற்போது 5% தொடங்கி 28% வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் நிலையில் இனி 5 மற்றும் 18% வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது 12% வரி விதிக்கப்படும் 99% பொருட்களுக்கு இனி 5% வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பாவ பொருட்களாக கருதப்படும் புகையிலை, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் வரியே தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடுத்தர மக்களை கருத்தில் கொண்டு தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள் ஆகியவை 5 முதல் 18% வரி பிரிவுக்குள் கொண்டுவரப்படும் என கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி வரியை மாற்றி அமைப்பதன் மூலம் முக்கிய துறைகளான விவசாயம், ஜவுளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றின் வரி குறைக்கப்படும் என நிதியமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டே பிரதமர் திரு மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டுள்ளதாக நிதியமைச்சக வட்டாரங்கள் கூறியுள்ளன. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத RSSஐ சுதந்திர நாளில் பிரதமர் பாராட்டி பேசியது சுதந்திரத்திற்காக போராடியவர்களை அசிங்கப்படுத்தும் செயல் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 79வது சுதந்திர தினமான நேற்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றிய பின் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி, RSS இயக்கம் உலகின் மிகப்பெரிய அரசு சாரா நிறுவனம் என்றும்
ஒரு நூற்றாண்டு காலமாக நமக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் RSSின் 100 ஆண்டு கால சேவை ஒரு பெருமைமிக்க பொற்காலம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் RSS தலைவர் திரு மோகன் பகவதை திரு மோடி புகழ்ந்து பேசினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் சுதந்திர போராட்டத்தை எதிர்த்த RSSஐ சுதந்திர நாளில் புகழ்ந்து உண்மையான தியாகிகளை மோடி அவமானப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. திரு மோடியின் சுதந்திர தின உரை குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், பிரதமரின் பேச்சு அரசியல் அமைப்பு மற்றும் மதசார்பற்ற தன்மையை அப்பட்டமாக மீறிய செயல் என தெரிவித்துள்ளார். அடுத்த மாத பிற்பகுதியில் 75 வயதை எட்டும் திரு மோடி பதவியில் தொடர்வதற்காக அந்த அமைப்பை சமாதானம் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர், சுதந்திரத்திற்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டிய நாளில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத RSSஐ பிரதமர் பாராட்டி பேசியது சுதந்திரத்திற்காக போராடியவர்களை அசிங்கப்படுத்தும் செயல் என்று கூறினார். அவர் பிரதமர் RSS காரராக இருக்கலாம், ஆனால் இந்த நாள் என்பது சுதந்திரத்துக்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டிய நாள். இந்தியா சுதந்திரம் பெற்று 79 வருஷமாயிருச்சு. இதற்கு மேலே இந்தியா எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நாள். அவரை பொறுத்த மட்டும் அவர் இப்படி சுதந்திர தினத்தன்று RSSஐ இப்படி பேசியிருப்பது என்பது மன்னிக்க முடியாதது, மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. தடை செய்யப்பட்டிருந்த ஒரு மதவெறி அமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வரலாற்று கொண்டாட்டத்தை திரு மோடி அவமதித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்கான போராட்டத்தில் முனை அளவு கூட பங்கேற்காதது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுத்தது RSS என விமர்சித்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதோடு பென்ஷன் வாங்கி பிழைப்பு நடத்திய சாவர்கர் வழி நடத்திய RSS குறித்து சுதந்திர தின உரையில் திரு மோடி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், நாக்பூரில் பேச வேண்டியதை சுதந்திர தின உரையில் கூறியது வெட்கக்கேடானது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த புத்தானத்தம் பகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தவஹீத் ஜமாத் மாநில தலைவர் திரு அப்துல் கரீம், சுதந்திர தின விழாவில் நாட்டுக்காக ரத்தம் சிந்திய தியாகிகளை பற்றி பேசாமல் தனது தவறான சித்தாந்தத்தை பரப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தங்கள் சித்தாந்த குருக்களை நாட்டிற்காக தியாகம் செய்த தலைவர்களைப் போல பாஜக சித்தரிக்க முயல்வதாக திரு அப்துல் கரீம் குற்றம் சாட்டினார். ஆளுநர் திரு RN ரவி அளித்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கமான நிகழ்வு. இந்த ஆண்டு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவஸ்தவா, தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம், காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் திரு அருண் ஆகியோர் பங்கேற்றனர். பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு H ராஜா, அதிமுக சார்பில் திரு இன்பதுரை, பாமக சார்பில் அன்புமணி தரப்பு MLAக்கள் திரு வெங்கடேசன், திரு சிவக்குமார், தேமுதிக சார்பில் திரு விஜயபிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு GK வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புறக்கணித்தனர். மேலும் திமுக கூட்டணி கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்தன. இதுபோல திரு விஜயின் தாவேகாவும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தது. பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 80. கடந்த 8ஆம் தேதி தியாகராயர் நகரில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு வந்த இல கணேசன் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கோமா நிலைக்கு சென்ற அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 6:23 மணிக்கு உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மறைந்த இல கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவர் விடுத்த இரங்கல் செய்தியில், பாஜக மாநில தலைவர், தேசிய துணைத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்த நீண்ட பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரர் என குறிப்பிட்டுள்ளார். மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களுடன் மரியாதை பாராட்டி மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரிகத்தை பேணி காத்தவர் இல கணேசன் என்று திரு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு தொல் திருமாவளவன், திரு செல்வ பெருந்தகை, திரு கி வீரமணி, திரு வைகோ, திரு அன்புமணி ராமதாஸ், திருமதி பிரேமலதா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1945ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இலக்குமி ராகவன் அலமேலு தம்பதியின் மகனாக பிறந்த இல கணேசன் சிறு வயதில் தந்தையை இழந்ததால் அண்ணன் அரவணைப்பில் வளர்ந்தார். RSS அமைப்பில் ஈடுபாடு கொண்டு திருமணம் செய்யாமலும் தனது அரசு வேலையை விட்டுவிட்டும் முழு நேர செயல்பாட்டாளராக பொது வாழ்விற்கு வந்தார். பாஜகவின் செயற்குழு உறுப்பினர்களுள் ஒருவரான அவர் 1991ஆம் ஆண்டு மாநில அமைப்பு செயலாளரானார்.
2009 மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இல கணேசன் தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் மேற்கு வங்க ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்தார். பின்னர் நாகாலாந்து ஆளுநராக இல கணேசன் நியமிக்கப்பட்டார். மறைந்த இல கணேசன் உடல் இன்று மாலை பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சியில் இந்திய வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்து சென்றது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் தினந்தோறும் மாலையில் கொடியிறக்கம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த நிகழ்வை காண இரு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கூடுவார்கள். இந்நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாகா எல்லையில் இந்திய தேசிய கொடியை இறக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. அப்போது இந்திய வீரர்கள் மிடுக்குடன் நடந்து சென்றதை கண்ட பொதுமக்கள் வந்தே மாதரம் என முழக்கமிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தினர். அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படையினர் இருசக்கர வாகனங்களில் சாகசங்களை செய்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெஹல்காம் தாக்குதல் மற்றும் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது வாகா எல்லை மூடப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து வீரர்களை உற்சாகப்படுத்தினர். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு குறித்து வழக்கு தொடர ஏன் தாமதம் ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தனியார் நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி புகார்தாரரான அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முறைகேடு வழக்கு தொடர்பாக 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை MP, MLAக்கள் சிறப்பு நீதிமன்றம் இன்னும் விசாரணைக்கு எடுக்கவில்லை எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அவமதிக்கவில்லை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கில் குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுக்காதது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி MP, MLA சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். அதேபோல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற தாமதம் ஏற்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளருக்கும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கட்டண கொள்ளையில் ஈடுபட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். சுதந்திர தினம், சனி, ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் அரசு விடுமுறை கிடைத்தவுடன் சென்னை போன்ற நகரங்களில் பணி நிமித்தமாக தங்கியுள்ள மக்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் வாகனங்கள் புறப்பட்டதால் நேற்று முன்தினம் இரவு சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தாம்பரம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நிலவியது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவுக்கு மேலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதே நிலைமை நேற்றும் தொடர்ந்தது. இதை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து GST சாலையில் கிளாம்பாக்கம் அருகே போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். இதில் 18 பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தது தெரியவந்தது. இதனால் அந்த பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகளிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். நேற்று ஒரே நாளில் 18 பேருந்துகளுக்கு 1,26,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள நிலையில் 2 மாதத்திற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் திரு அன்புமணி குடும்பத்துடன் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாக்டர் ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தனுக்கு கட்சியில் பதவி கொடுத்ததற்கு திரு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் திரு அன்புமணியின் தலைவர் பதவி பறிக்கப்பட்டு செயல் தலைவரானார். ஆனால் இதனை ஏற்காத திரு அன்புமணி வட மாவட்டங்களில் தொண்டர்களுடன் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். பொதுக்குழு, போட்டி பொதுக்குழு, மகளிர் மாநில மாநாடு என 2 தரப்பினரும் அதிகார மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் திரு அன்புமணி பொதுக்குழுவை கூட்டி முடித்த நிலையில் நாளை டாக்டர் ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்ட உள்ளார்.
இந்நிலையில் டாக்டர் ராமதாஸ் மனைவியின் பிறந்தநாளை முன்னிட்டு குடும்பத்தினருடன் நேற்று தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற திரு அன்புமணி அவரது தாய் திருமதி சரஸ்வதியிடம் ஆசீர்வாதம் பெற்றார். 2 மணி நேரம் குடும்பத்தினருடன் பேசிய திரு அன்புமணி இரவே சென்னை புறப்பட்டு சென்றார். நாளை டாக்டர் ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திரு அன்புமணி குடும்பத்துடன் தைலாபுரம் சென்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி கடைசியாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி டாக்டர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் இல்லம் வந்து ராமதாசுடன் சிறிது நேரம் பேசி சமாதான முயற்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சில இடங்களில் ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டு விட்டு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திரா பகுதிகளில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் இடையே 2.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஜிஎஸ்டி வரியில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய முடிவு செய்துள்ள மத்திய அரசு இனி 5 மற்றும் 18% வரி மட்டுமே வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத RSSஐ சுதந்திர நாளில் பிரதமர் பாராட்டி பேசியது அதற்காக போராடியவர்களை அசிங்கப்படுத்தும் செயல் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.